வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சில் வந்து இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரது எப்படி, பேக்லேருந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு போகிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். மூணாவது வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் ஏன் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லித்தரல அப்படின்னா, உங்களுக்கு ஜர்தோசி ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதனால தான் இது இன்றைக்கி சொல்லி தர போகிறேன். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜர்தோசியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம நீடியில் எடுத்துக்கலாம். நீடியில் எடுத்துகிட்டு இப்போ நான் போடுறத நீங்கள் ரேண்டமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஜர்தோசி வந்து நீடியில் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போடுவோம். போடும்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கேயுமே வந்து நம்ம நீடியில் வளைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். த்ரெட்டை வந்து திருப்புறோம். மோதிர விரல் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். மோதிர விரல் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். பாருங்கள், மோதிர விரல் ஏன் பக்கத்தில் இருக்கணும்னா, அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு. நீடில் வந்து நேராக இருக்கணும். எங்கேயும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எங்கேயுமே வந்து நீடில் போகக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் இங்கே மெயின். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேப்புங்கிறது வந்து தெரியாது. மேலே வந்து லாஸ்ட் வீடியோவில் இழுத்து போட சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த சென்டரில் கேப் தெரியும். ஸோ இப்போ வந்து கேப் நமக்கு தெரியாது. இப்போ நான் இதையே வந்து இப்போ பேக் எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து எக்ஸஸாக ஒரு சின்னதாக வந்து ஒரு செயின் லாக் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து டாஸ் ஷேப்பில் ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம பேக் எடுக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து பேக் டு ஃப்ரண்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் ஃப்ரண்ட்டு டு பேக் வரேன். கரெக்டாக இழுத்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக நேராக விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களால் வந்து கரெக்டாக த்ரெட்டு வந்து மாற்ற முடியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் மேலே இருந்து அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வந்தேன். அந்த பிட்வீன் கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. உள்ளே வந்து நம்ம த்ரெட்டு வந்து மாட்டி எடுத்தது வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கணும். எப்படி தெரியுங்களா? எக்ஸாம்பிளுக்கு சும்மா த்ரெட்டை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இங்கே ஜர்தோசி இவ்வளோ தான் வருது. இவ்வளோ நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜர்தோசிக்கு உள்ளே வந்து முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? அதே இப்படி பண்ணிங்கன்னா, இந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜர்தூசியை விட லாங்காக போயிடும் அந்த ஹோல். அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி இழுத்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இதே இடத்துல நம்ம வந்து நீடியில் குத்தும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி
இப்படி வந்து கீழேருந்து த்ரெட்டை எடுத்து இப்படி திருப்பி மேலே வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு வைங்களேன். அதுக்காக தான் பாருங்கள். இப்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து நீடியில் இப்படி குத்துறோம். குத்தி இப்படி த்ரெட்டை மேலே எடுத்து திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சு எப்படி ஃபில்லிங் கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த பாக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஏன் நம்ம எடுத்தது பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சிருக்கீங்கன்னா அது ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணும் ஜர்தூசியை. அதே நீங்கள் ஒரு பாக்ஸ் ஷேப் அப்படின்னா நீங்கள் ஒரே டைம் எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். எல்லா ஜர்தூசியும் ஒரே சைஸில் ஒரு டைம் கட் பண்ணிங்கனாவே போதும். பாயிண்டில் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம அங்கே என்ன பண்ணமோ இப்போ இதுக்கு முன்னாடி அதே தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ கீழேருந்து மறுபடியும் மேலே சின்னதாகவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜர்தூசி கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வந்துருச்சு. இதை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி திருப்பியும் இப்படி வளைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இப்படி கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் ஜர்தூசி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் தேவையில்லாத இடத்துல நீங்கள் எக்ஸஸாக வந்துருச்சுங்கிற பட்சத்தில் அந்த கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரெட் மட்டும் உங்களுக்கு வந்துடும். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து மீதி எக்ஸஸை இப்படி திருப்பிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு கட் பண்ணுற மெத்தட் சொல்லியிருந்த இல்லையா, இப்போ வந்து நம்ம அதை அப்படியே திருப்புற மெத்தட் நான் சொல்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுதாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை சைஸாக, இல்லை வந்து இந்த மாதிரி மடிச்சும் போட்டுக்கலாம். ஈவனாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம கண்டினியூ ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டோம் பாருங்கள். அந்த பாக்ஸ் ஷேப்பில் ஃபில்லிங் கொடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சும்மா அவுட்லைன் மாதிரி மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சு அந்த ரவுண்டில் நீங்கள் போடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதில் எப்படி யூஸ் பண்ணமோ ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து நம்ம குட்டி குட்டியாக எப்படி வந்து ரவுண்டில் வரும்போது செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக போடுறோமோ அதே மாதிரி நம்ம ஜர்தூசிலையும் வந்து கர்வ் போர்ஷன், அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற அளவு நீங்கள் ஜர்தூசியில் ஒர்க் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ஒன்றும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போடுங்க. ரவுண்ட் ஷேப் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுலேயே நீங்கள் எல்லா ப்ராக்டிஸுமே பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.